ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எப்படியோ வந்துட்டு சுந்தரவல்லி கையில் பத்திரிக்கை மாட்டின பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சுந்தரவல்லி இப்போ பிரச்சனை பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம சூர்யா தான் இப்போ பிரச்சனை பண்ண போகிறாரு. இப்போ எல்லாருமே நினச்ச மாதிரி அது வேறு ட்ராக்கில் கொண்டு போய் எங்கே முடிய போகுது, நந்தினி இதனால் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி கையிலேருந்து எப்படியோ பத்திரிக்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, அந்த மாதவியோட ஹஸ்பண்ட் வந்துட்டு லேசுப்பட்ட ஆள் இல்லை போல், எப்படியோ ஜோக்கர் மாதிரி இருந்து செருப்பு வச்சே சுந்தரவல்லிக்கிட்டேருந்தே பத்திரிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா பெரிய ஆள் தான் அவர். அதனாலே என்னவோ நம்ம அருணாச்சல ஐயா பயங்கரமாக பாராட்டுறாங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ண மாப்பிள்ள, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து மாட்டியிருப்போம், ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு ரிலாக்ஸே ஆகுது. அப்பாடா நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்காரு. ஏன்னா சுந்தரவல்லியே பெரிய பூகம்பம், அந்த பூகம்பத்துலேருந்தே தப்பிச்சிட்டோம். அதனால் இதுக்கு மேலே எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துடுறாங்க. ஆனால் வந்து பார்த்தா தாங்க தெரியுது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம சூர்யா சார் கரெக்டாக அந்த பத்திரிக்கை மேலே படுத்துருந்து கொஞ்சம் நேரம் கழித்து பத்திரிக்கையை விரித்து பார்த்தா சூர்யா நந்தினி திருமணம் அழைப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுமே நம்ம சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது இங்கே, என்ன பத்திரிக்கை, எது கனவா நிஜமா இல்லை வேறு உலகத்துலக்கினா நம்ம இருக்கோமா, என்னடா இது என் பேரும் நந்தினி பேரும் போட்டிருக்கு, எங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் ஆகிடுச்சே, யாரா இந்த லூசு பையன் மறுபடி எங்களுக்கு பத்திரிக்கை அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம சூர்யா சார் மைண்டுக்குள்ளே பெரிய மாஸ்டர் பிளானே வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி இன்னைக்கு எப்படி அந்த தாய்க்குளம் வந்துட்டு கேவலமாக பேசுனுச்சு, இதுக்கு மேலே மூஞ்சிலே முழிக்காது, இந்த பத்திரிக்கையை வச்சு அந்த தாய்க்குளத்தை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா போடுறாரு. என்ன ஐடியானா, இந்த பத்திரிக்கையை வச்சே மறுபடியும் நம்ம நந்தினியை கல்யாணம் பண்ணி புதுசாக இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த மகாராணி மாரி உட்கார வைக்கணும். அதை பார்த்ததுமே தாய்க்குளம் பகன் எரியும், நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆக மொத்தம் நம்ம தாய்க்குளம் வந்துட்டு டென்ஷன் ஆனால் போதும், அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சூர்யா சார் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். இதனால் அப்படியே ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே பத்திரிக்கை எடுத்துக்கிட்டே போகிறாரு. பத்திரிக்கை எடுத்துக்கிட்டே போயிட்டு நந்தினி லல்லா அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இவர் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்லிட்டு நந்தினிக்கிட்ட அந்த பத்திரிகை காமிச்சதுமே நந்தினிக்கு அள்ளு விட்டுறது. என்னடா இது, உங்கள் பேர் எங்கள் பேர் என் பேர் இருக்குது, என்னங்க நடக்குது இங்கே, என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் பண்ண போகிறத மட்டும் வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா நந்தினிக்கிட்ட சொல்ல, நந்தினிக்கு அவ்வளோதாங்க பயம் வந்துடுச்சு. ஆகா, இவர் ஏதோ பண்ண போகிறாரு, நம்ம வசமாக மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி நினைக்கிறாங்க. எவ்வளோ கெஞ்சுறாங்க, இது என்னன்னு சொல்லுங்கன்னு. வெயிட் பண்ணி பாரு நந்தினி, என்ன நடக்க போகுது அப்படின்னு மட்டும் நம்ம சூர்யா சார் சொல்கிறாரு. நம்மளுமே ஆர்வமாக தான் இருக்கும், என்ன தான் நடக்க போகுது, என்ன தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.